இங்கே இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்களேன் ஃபுல்லாக. இந்த பள்ளத்தில் வீடு சுற்றி தேறி அங்கே பாரு, சுற்றி காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது நீங்கள் பார்க்கக்குள்ள. இது பள்ளம் அது. நான் மேட்டில் நிற்கிறேன், பயங்கர மேட்டில் நிற்கிது. அங்கே தெரியுதுல்ல, பின்ன மேட்டில் இருக்கிறது தெரியக்குள்ள பனியை போனால் அங்கே கல், நிறையா கல், மலை, பெரிய பெரிய மலை தெரிஞ்ச பயங்கரமான இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்குலாம் வீடு நான் கட்டியிருக்காங்கன்னா குடியேற்றல. அதை கூடிய சூப்பராக அதை குடியேற்றான் நல்லவங்க வாங்க. ஒரு 150 குடும்பம் இருக்குது வாங்க. எவ்வளோ பள்ளம் சுற்றி சுற்றி என்ன இருக்குது, தேரி கல். அது அதில் பயங்கர ஏரியா. நான் இப்போ எங்கே இருக்கேன், மேட்டில் தெரியுது. அது பார் ரோட்டை, இதில் மனுஷன் நடப்பாங்களா? இங்கே பாரு, எத்தனை வருஷம் ரோட்டை செஞ்சு கல் குத்துது. ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த ரோட்டை. ஆக்கள் நடந்து போகுது, கிளம்பி எடுப்போம். எப்படி கல் தான் பெறலுது, கால் தான் பெறலுது. இதில் ஒட்டி ஒட்டி கொழும்புல மக்கள் சாப்பிடலாமல் இருக்காங்க. மலையத்தில் ரணில் வராரா, அவர் வரட்டும். அவர் 1700 கொடுக்குறாரா, 2700 கொடுக்குறா பார்ப்போம். என்ன அது ஒக்கா மக்கா இதே கல் மட்டும் தான் கல் கொண்டு போட்டிருக்காங்களாம். இப்போ தான் கல்லை சொல்கிறீங்க. ஓட்டு மேலே கல்ல காக்கா இருக்கு, வீடு கட்டலாம். கோயில், இங்கே கோயிலா? இது கோயில், கோயில். இது எப்படியே சலங்கண்டிக்கு போகலாம். சலங்கண்டிக்கு இங்கிட்டு போவோம். இதுதான் ருவாக்கொலை. ருவாக்கொலையை பாருங்க, பள்ளத்தை கிடக்கு சுற்றி தேரி. டேய் சுற்றி தேரி. வாக்கே எனக்கு ஒரு 100 குடும்பம் இருக்கான். அங்கிட்ட வீடு கட்டியிருக்கு போல இவங்களுக்கு. ஊர் நல்லா தான் இருக்கு, வீடு பள்ளத்தில் கிடக்கு. ரோட்டு சின்ன ரோட்டு, ஆனால் டைக்காமல் போகுது. இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே கண்ணுவத்தில் வந்திருக்கேன். அவங்களுக்குள்ள வீடு இங்கே, ஆனால் என்ன ஓப்பன் பண்ணல. இந்த டக்குன்னு குடியேற்றுங்க ஆக்களை. ஏன்னா அந்த பள்ளத்தில் இருக்கிறதுக்கு ஆக்களுக்கு தான் பயம். வாங்க பள்ளம், இங்கிட்டும் பள்ளம் தான். அந்த இங்கிட்டு லேசு அந்த பஸ்ஸில் அங்கே சரி. நான் மணி பார்க்க 6 மணி, 6:10 இருக்கு. இப்போ எங்கள் ஊரில் சுண்டி போச்சா? கூதல் சுண்டி போச்சு. தனியாக தான் வந்திருக்கு. தனியாக தான் வந்திருக்கு. காலைல 6:10 6 காலம் வெளிச்சமாக இருக்குது. மக்கள் டக்குன்னு குடியேற்றுங்க. அது ஒரு பள்ளம் ஒன்று அந்த பக்கம். வாங்க ஏரியா ஒன்று. இந்த எப்படி டைகாம் போகலாமா? டைகாம், பசுமலை, இப்படி இங்கே திருப்புனா புளியாவத்தை, டிக்கோயா அந்த அப்படியே அட்டுன்னு தெரியுது. அங்கே ஒரு ஏரியா வந்திருக்கு. வந்தது ஒரு வேலை ஒன்று பார்க்கணும்ல. இந்த ஆக்கள் கரண்ட் கொடுத்துருக்கு, கரண்ட். ஆக்களை குடியேற்ற பாருங்கள். யாராவது திகா மரம் அவங்கள்ட்ட ஆட்சியில் செஞ்சாங்களாம். இப்போ அவங்க ஆட்சி இவங்க ஆட்சின்னு இல்லாமல் ஏதோ ஆக்களை குடியேற்றுங்க. அந்த 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 பஸ் இறங்கி அங்கே பஸ் ஏறி வந்துடலாம். பஸ் இறங்கி இந்த இருக்குது போடேஸ் போகிற பஸ், டைகாம் போடேஸ் போகிற பஸ். டைகாம் போகிற பஸ் போடேஸ் பனி தான் போடேஸ். அங்கே தண்ணி ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அங்கே பஸ் இறங்கி இவங்க இப்படியே வந்துடுவாங்க.
இந்த ஏரியா. எல்லாத்துக்கும் ஒரு 150 குடும்பம் போல் இருக்கு போலங்க. சரி, அங்கேயே திருவிழா போல் ஸ்பீக்கர்லாம் படிக்குது. தனியாக தான் வந்து விடிய காலம் எத்தனை மணின்ட்டு இங்கே ஒரு விசேஷம் ஒன்று. அப்படியே இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். சரியா? இதை பார்க்குறவங்க இங்கே தான் அட்டன் டிக்காலேருந்து மேலே டைகாம் போகிற வழியில் வாங்க. இப்படி பள்ளத்தில் வந்து நிற்கிது. பயங்கரமாக இருக்கா? ட்ரெயின்லாம் போகல, அட்டன் தான் போகணும். ட்ரெயின் பார்க்குறேன்னா பஸ் இப்போ தான் ஒன்று போணுச்சு, சிட்டி பஸ். சரி, அப்படியே முல்ல வணி வைவு. கொடி மட்டும் பறக்குது, 2 கொடி பறக்குது. இங்கே இருக்குது ஒரு 100 குடும்பம். அதை கொடியை பாருங்கள், 2 கொடி. ஆனால் வீடு இருக்கிறது பயங்கர ஏரியாவில் வீடு மட்டும் இருக்குது. கொடி பறக்க மாட்டேங்குது. விடிய காலைல தானே, அது இப்படி வெளிச்சம் பாருங்க. அது இங்கிட்டு திகா மரம், இங்கிட்டு காங்கிரஸ் கட்சியா, கொடி மட்டும் இருக்குது பக்கத்தில். நாங்கள் கோயில் கல் போகிறப்ப கல் எப்படி கல் கல்லை பார்க்கல பயமாக இருக்குல்ல. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கல். இந்த அதெல்லாம் மேலே பெரிய கல் ஒன்று இருக்குது. மேலே பெரிய பயங்கர கல் ஒன்று இருக்குது. தனி வீடு. மழையில் குளத்தில் கிடக்குது. அதான் தண்ணி போய்ட்டு அங்கே இருக்குது. தண்ணி போய்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது தெரியலை. கோயில் அது மடுகமா புள்ளகம்பலாவா? அந்த மாதிரி ஏரியா ஒன்று. இங்கே நோண்டி எடுக்கணும், நோண்டி எடுக்கணும். இதுக்கு ஒரு தாரை போட்டு ஆட்கள் தானே போகிறாங்க. என்ன ஆகும்? பயங்கரமாக இருக்கு போங்க.